ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒருவரும் கண்டிராதவரும் காணப்படக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீரே துதிகளுக்கு பாத்திரர், நீரே தூயாதி தூயவரப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் துதித்து, ஹல்லேலூயா, நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகளுக்கு பாத்திரராகி ஆண்டவரை உமக்கே நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மை தரிசிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிகளுக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலிகளை எடுக்கிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி அப்பா. நீர் இம்மட்டுமாக ஆண்டவரே எங்களுக்கு செய்து வந்த நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல தகப்பனே அப்பா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நேராக ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று போடப்பட்டிருக்கிறதே தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி தகப்பனே. நாங்கள் மனிதர்களை நோக்கி பார்த்தால் ஆண்டவரே நிச்சயமாக நாங்கள் வெட்கப்பட்டு ஆண்டவரே போய்விடுவோமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆனால் தேவனே நீர் உண்மை உள்ளவர் ராஜா, வாக்குரைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரே. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா,
நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. நாறிப்போன உன் வாழ்வை நறுமணமாக்கிடுவேன், வியாதியில் கிடந்த உன்னுடலை சுஸ்தப்படுத்திடுவேன். நாறிப்போன உன் வாழ்வை நறுமணமாக்கிடுவேன், வியாதியில் கிடந்த உன்னுடலை சுஸ்தப்படுத்திடுவேன். கலங்கின உன் கண்கள் இனி அழ தேவையில்லை, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் உனக்குள் இருக்கின்றேன். கலங்கின உன் கண்கள் இனி அழ தேவையில்லை, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் உனக்குள் இருக்கின்றேன். வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. வாய்விட்டு கேட்டதெல்லாம் உனக்கு தந்திடுவேன், உன் மனதின் விருப்பங்கள் நிறைவேற்றி மகிழ்ந்திடுவேன். வாய்விட்டு கேட்டதெல்லாம் உனக்கு தந்திடுவேன், உன் மனதின் விருப்பங்கள் நிறைவேற்றி மகிழ்ந்திடுவேன். என் பாதம் அமர்ந்து நீ எனக்காக காத்திருந்தால் புத்திக்கு எட்டாத காரியம் செய்திடுவேன். என் பாதம் அமர்ந்து நீ எனக்காக காத்திருந்தால் புத்திக்கு எட்டாத காரியம் செய்திடுவேன். வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. பயப்படாதே பயப்படாதே மறுபடி சொல்லுகிறேன், திகையாதே திகையாதே திரும்பவும் கூறுகிறேன். பயப்படாதே பயப்படாதே மறுபடி சொல்லுகிறேன், திகையாதே திகையாதே திரும்பவும் கூறுகிறேன். உன்னோடு நான் இருப்பதால் உன்னில் நான் மகிமை அடைகின்றேன். உன்னோடு நான் இருப்பதால் உன்னில் நான் மகிமை அடைகின்றேன். வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. நாறிப்போன உன் வாழ்வை நறுமணமாக்கிடுவேன்,
வியாதியில் கிடந்த உன்னுடலை சுஸ்தப்படுத்திடுவேன். நாறிப்போன உன் வாழ்வை நறுமணமாக்கிடுவேன். வியாதியில் கிடந்த உன்னுடலை சுஸ்தப்படுத்திடுவேன். கலங்கின உன் கண்கள் இனி அழ தேவையில்லை. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் உனக்குள் இருக்கின்றேன். கலங்கின உன் கண்கள் இனி அழ தேவையில்லை. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் உனக்குள் இருக்கின்றேன். வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. வாய்விட்டு கேட்டதெல்லாம் உனக்கு தந்திடுவேன். உன் மனதின் விருப்பங்கள் நிறைவேற்றி மகிழ்ந்திடுவேன். வாய்விட்டு கேட்டதெல்லாம் உனக்கு தந்திடுவேன். உன் மனதின் விருப்பங்கள் நிறைவேற்றி மகிழ்ந்திடுவேன். என் பாதம் அமர்ந்து நீ எனக்காக காத்திருந்தால் புத்திக்கு எட்டாத காரியம் செய்திடுவேன். என் பாதம் அமர்ந்து நீ எனக்காக காத்திருந்தால் புத்திக்கு எட்டாத காரியம் செய்திடுவேன். வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை, கைவிட மாட்டேன் உன்னை. நீர் எனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? நீர் எனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? வாக்கு பண்ணினவர் நீரே, வாக்கு மாறிட மாட்டீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீர் என்னை, கைவிட மாட்டீர் என்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீர் என்னை, கைவிட மாட்டீர் என்னை. துதிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜா, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, யோசுவாவை பார்த்து நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று கேட்டீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, வாக்கு பண்ணின தேவன் நீர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறீரப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் மாறாதவைகளாய் இருக்கிறதே அப்பா. உம்முடைய வார்த்தைகள் மாறாதவைகளாய் இருக்கிறதே. உமக்கு நன்றி 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 ராஜா. உம்முடைய
உம்முடைய வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லையே அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணினவரே அப்பா. சூழ்நிலைகள் எங்களை பயமுறுத்துகிற விதமாக வந்தாலும் தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதற்கு முன்பாக எங்களை நோக்கி கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நீர் எங்களுக்கு காரியங்களை முன் அறிவித்து அதற்கேற்ற ஆறுதலான வார்த்தைகளையும் தேவன் கட்டளை இடுகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த புதிய மாதத்திலும் தேவன் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கட்டளையிட்டதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. நீ எந்த இடத்திலே அவமானப்பட்டாயோ அந்த இடத்திலே உன்னுடைய தலையை நிமிர பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. வெட்கப்பட்ட தேசத்திலே எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொன்னீரே. அவர்கள் தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னீரே அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அனுதினமும் எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தின் பாதையிலே கரம் பிடித்து வழி நடத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மை போல மாற்றுங்க ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியங்கள் அப்பா, பாவமான சுபாவங்கள், ஜென்ம சுபாவமான காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய மாசற்ற இரத்தத்தினாலே, குற்றமற்ற இரத்தத்தினாலே, பழுதற்ற இரத்தத்தினாலே சுத்திகரித்து அப்பா எங்களை உமக்கேற்ற ஆவிக்குரிய மனவாட்டிகளாய் மாற்ற வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னீரே அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. அப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களால் முடியாதப்பா. இந்த பாவமான உலகத்திலே நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லையப்பா. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்ற வேத வசனத்தின்படி அப்பா, நீரே எங்களுடைய கால்களை நிற்க பண்ணுகிறவரப்பா. ராஜா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களுடைய கால்களை கண் மலையின் மேல் நிறுத்தி எங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்தி நம்முடைய தேவனை துதிக்கும் புது பாட்டை எங்களுடைய நாவிலே கொடுத்தவரே அப்பா. தள்ளாடுகிற எங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நெறிந்த நாணலை ஒடியாதவரே, மங்கி எரிகிற திழியை அணையாதவரே அப்பா, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
உம்முடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டி எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆவியின் கனிகளினால் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, நாளுக்கு நாள் திவ்ய சுபாவத்திலே முன்னேறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நல்ல திவ்ய சுபாவங்களை, ஆவிக்குரிய திவ்ய சுபாவங்களை தேவன் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிற 10,000 பேருக்கும் பயப்படாதபடி தேவன் எங்களை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. அப்பா, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன் என்று சொன்னது போல தேவன் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. எங்களுக்குள்ளே நாங்கள் பலம் இல்லாதவர்களப்பா, நாங்கள் பலவீனர்களாய் காணப்பட்டாலும் தேவன் எங்களை பலப்படுத்தி நடத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. க்ளோரி டு ஜீசஸ் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா.
எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அன்பென்னும் சொல்லுக்கு அர்த்தம் நீரே, அடிமை நான் நம்பினேன் உம்மைத்தானே. அன்பேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று 100க்கு அதிபதி சொன்னபோது அப்பா, நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலே அப்பா அந்த வேலைக்காரன் சுகமாக்கப்பட்டானே. ஆவியானவரே, நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி 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 ராஜா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்குமே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீரே. சர்வ வல்லமையுள்ளவரே, சர்வ சிருஷ்டிகரே, சர்வ வியாபியே, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. உம்மாலே எல்லாம் ஆகும் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொன்னீரே அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா.
ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா தேவன் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை அப்பா. அப்பா அவைகளை எண்ணி எண்ணி உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த மறதியின் பூமியிலே அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் மறந்து போகாதபடி அவைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கொடானு கொடி சோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரவும் ஒரு மனமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கவும் பாடி ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா தொடர்ந்து ஜெப வேளையை தேவன் ஆசீர்வதித்து தாங்க. ஜெப வேளையை எங்களுக்கு இன்பமாக்கி தாங்க ராஜா. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க எங்களை அப்பா வழி நடத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. முடிந்தவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய நாளை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா எங்களால் மேற்கொள்ள முடியாத காரியங்கள் வந்தாலும் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு இருக்கும் பொழுது அப்பா எங்களால் மேற்கொள்ள முடியுமே. எங்களை பலப்படுத்துகிறவரே உம்முடைய கிருபைகளினால் இந்த நாளுக்குரிய புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நேற்றைய தினத்தில் கூட தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட தனித்தனியாக இடைப்பட்டீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நாளிலும் வேதத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க ராஜா. நீர் பேசுகிற தேவன் என்பதை வெளிப்படுத்துங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்திற்கு ஆலோசனைக்காக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமோ அந்த காரியங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் அப்பா எங்களிடத்தில் பேசுங்க ராஜா. வெளிச்சத்தை கட்டளையிடுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா பரிசுத்தத்தை வாஞ்சித்து நாங்கள் ஜீவிக்க கிருபை கொடுங்கப்பா. எந்த பாவ சோதனைகளிலோ விழுந்து விடாதபடி தேவன் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. உமக்காக வைராகியமாய் பரிசுத்தமாய் நிற்க தேவன் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களை காண்கிறவர்கள் எங்கள் மூலமாக உம்மை காண கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா ரட்சிக்கப்படாத நபர்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொண்டு உம்மை தேடி ஓடி வரத்தக்கதாக தேவன் கிரியை செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா கிருபையாய் இறங்குங்க இறங்குங்க ராஜா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறதே. எத்தனையோ பேர் வீணான மாயையான காரியங்களிலே பயபக்தியாய் இருக்கிறார்களே. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் சந்திங்கப்பா. அவர்களை ரட்சிங்க ராஜா. அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்களை திறங்கப்பா. ரட்சிப்பை வெளிப்படுத்துங்க ராஜா. கர்த்தரே தேவன் என்பதை வெளிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த வேளையில கூட நம்முடைய சபையின் ஊழியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு ஆவிக்குரிய சபைகளையும் ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாமத்திற்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருடைய ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா.
ஒவ்வொரு ஆவிக்குரிய சபையின் ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ராஜா. பலவீனங்களுக்கு தேவன் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய இன்னும் அதிகமாய் கிருபைகளை பெற்றுக்கொள்ள இன்னும் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்ந்து அப்பா உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு வெளிப்படுத்த ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் தேவையான கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. உமக்கென்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அவர்கள் ஊழியம் செய்கிற ஸ்தலங்களிலே எந்த விதத்திலும் அப்பா மனுஷர்கள் அப்பா அவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி மனுஷ ஆவிகளை அப்பா தூண்டிவிட முயற்சிக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மடங்கடிக்கப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை கட்டளை இடுங்க ராஜா. அப்பா உம்மால் கூடும் அப்பா, உம்மால் கூடும் ராஜா. அப்பா ராஜாக்களுடைய இருதயம் கூட கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அவர் தமக்கு சித்தமானபடியெல்லாம் அதை திருப்புகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறதே. அப்படியாக உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிற ஸ்தலங்களிலே ஒரு சாதகமான சூழ்நிலையை தேவன் கட்டளையிடுங்கப்பா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. யெகோவா ஈரேவாக இருந்து அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவ ஊழியர்களையும் தேவனாகிய கர்த்தர் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, இந்த வேளையில கூட அப்பா எதிர்ப்பான சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு இடங்களையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனையோ கிராமங்களிலே அப்பா எதிர்ப்பான சூழ்நிலைகள் காணப்படுதே அப்பா. மனுஷர்கள் கூடிக்கொண்டு அப்பா சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது என்று தடை பண்ணுகிறார்களே அப்பா. தங்களுடைய அப்பா அந்த ஜாதி வைராகியத்தினால இந்த ஊருக்குள்ள அப்பா நீங்க சுவிசேஷம் அறிவிக்க வரக்கூடாதுன்னு ஒரு தடையை போடுறாங்களே. இப்படியாக அப்பா ரட்சிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இப்படிப்பட்ட எல்லா விதமான கட்டுகளும் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து எரியப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, சுவிசேஷ பிரபல்யத்துக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. உமக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டங்கள் அவர்களே தங்களுக்கு விரோதமாய் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் அப்பா எழும்ப அந்த கூட்டங்கள் சிதறடிக்கப்பட தேவன் கிருபை கொடுங்கப்பா. கர்த்தாவே, எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறை அப்பா பாளையத்திலிருந்து புறப்படும் பொழுதும் அப்பா உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று சொன்னபோது நீர் அவர்களுக்காக வைராக்கியம் கொண்டு அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தவர்களை சிதறடித்து போட்டீரே. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா ஆன்லைனில் இந்த ஜெபத்தை அட்டன் பண்ணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் இந்த சபையிலிருந்து இதை நடத்தினாலும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வெகு தூரத்திலிருந்து இந்த வேளையில் ஆன்லைனில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா கர்த்தாவே, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தில் இந்த காலை ஜெபத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கட்டும் அப்பா. அப்பா தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகி உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் அப்பா. ஆவியானவரே, கிருபையா இறங்குங்க 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 ராஜா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் நல்ல
நல்ல விடுதலைகளை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா, சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் வழி வாசல்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. ஒருவேளை சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் அப்பா, நீரே காரியங்களை வாய்க்க பண்ணுபவரப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனையிலே ஆச்சரியமானவரே, செயல்களிலே மகத்துவமானவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அதிசயங்களும் அற்புதங்களும் வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சொல் செயல் ஒவ்வொன்றும் உம்முடைய சமூகத்திலே உமக்கு பிரீதியாய் காணப்படட்டும் அப்பா. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் தேவன் தகுதிப்படுத்தி அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தேவ ஆவியானவர் நீங்க எங்கள் மத்தியில அசைவாடுங்க ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு கரங்களிலே தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்க ஆயத்தமா இருக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆலோசனைகள் எங்களை நோக்கி வரட்டும் அப்பா. உம்முடைய அன்பு கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த வசனத்தோட பின்பகுதி தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய காரியம். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அதற்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. நம்முடைய இருதயங்களில் தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறதுக்கு முதலாவது நம்ம விட்டு கொடுக்கணும். அதாவது ஒரு சில காரியங்களை செய்யும்போது தேவன் நம்மோடு கூட இடைப்படுறத நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இது வேண்டாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். இல்லை நான் இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் உட்காருவேன் அப்படின்னு அந்த காரியத்துக்கு நம்ம துணிந்து போனோன்னா அதோடு நம்ம சமாதானம் போச்சு. அப்போ அந்த இடங்களில் அந்த மாதிரி ஒரு சத்தம், மெல்லிய சத்தமாக தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்படுறத நம்ம கவனமாக கேட்டு அதற்கு செவி கொடுக்கும் பொழுது தேவ சமாதானத்தை நம்ம காத்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக சபை ஒரே சரீரமாக தான் கருதப்படுது. சபைக்குள்ளே இருக்கிற ஒருத்தரும் ஒரு விதமான அவயவங்களாக இருந்தாலும் ஒருவேளை அதில் ஒரு சின்ன அவயம் கூட அது என்ன வேலையை செய்யுதோ, எந்த காரியத்துக்காக அது அழைக்கப்பட்டிருக்கோ அந்த காரியத்தை அது நிறைவேற்றணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த சபையை ஆண்டவர் ஒரே சரீரமாக தான் பார்க்குறாரு. இதில் இந்த ஒரு நபர் மூளையாக செயல்படுறாங்க, முக்கியமான நபர், இவங்க சுண்டு வரலாக தான் இருக்காங்க, இவங்க வேண்டாம் இந்த சபையில் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறதே கிடையாது. எப்படி இந்த சரீரம் எல்லா அவயவங்களும் இணைந்தால் தான் ஒரே சரீரமோ, அதே போல தான் சபையில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். இந்த இடத்துல இப்போ தொடர்ந்து சம்பந்தம் இல்லாமல் வர்ற மாதிரி நம்ம பார்க்குறோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை வருது. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கிறோம். எப்படி நம்ம சரீரத்தில் இந்த அவயவங்கள் எல்லாமே அந்த ஒரு சரீரத்திற்காக தான் பாடுபடும். இப்போ பல்ல விளக்கணும் அப்படின்னு நம்ம காலையில் முழித்த உடனே நினச்சோன்னா
அது பல்லே தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறது கிடையாது. அதுக்கு முதல்ல நம்ம கால் நடந்து போகணும், அடுத்து அது தேவையான ஐட்டம்ஸ் எடுக்கணும், அடுத்து அந்த கைகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் பல் வந்து சுத்தமாகும். இது மாதிரி அந்த ஒரு காரியத்துக்காக மற்ற அவயவங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுபடுது. அப்போ இப்படி தான் சபையிலையும் பார்த்திங்கன்னா, ஒரு அவயவத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டம் அப்படின்னா மற்ற அவயவங்கள் வந்து ஒருவேளை சில காரியங்களை செய்து ஒத்தாசை செய்யலாம். ஒரு சில நேரங்களில் ஜெப ஒத்தாசைகள் வந்து சபையில் வந்து அநேக நேரங்களில் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு காரியத்துக்காக நம்ம சபையில் ஜெபிக்க சொல்லிட்டா போதும், அது நடந்துரும்னு வெளியில் இருக்கிற அவிசுவாசிகள் புறஜாதி மக்கள் கூட அநேக நேரங்களில் எத்தனையோ ஜெப குறிப்புகளை சொல்லி விடுறத வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்து அதுக்காக நன்றி சொல்லவும் வைக்கிறார். அப்படியாக தேவன் நடத்துகிறார். அப்போ சபையில் இந்த ஜெபிக்கிற காரியத்தில் தேவன் வந்து அநேக அற்புதங்களை செய்கிறார். அப்போது சபையில் எல்லாருமே ஒரு சரீரம் அப்படின்னா எல்லாருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தில் ஒத்தாசையாக நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதில் சொல்லப்படுற அந்த வசனத்தோட கடைசி பகுதி பாருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செய்யும்போது அதை வந்து நம்ம நன்றியோடு கூட நினச்சி, நமக்கு தேவன் இந்த நபர்களை கட்டளையிட்டு இந்தந்த காரியங்களை வாய்க்க பண்ணார், இவங்க ஜெபிச்சதுனால இது நடந்தது அப்படின்னு ஒரு நன்றி அறிதல் நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தா ஒரு சில விசுவாசிகள் வந்து சொல்லுவாங்க, மெயினாக ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக வாழ்க்கையில் வந்து பிரிந்து இருந்தாங்க. அது ரொம்ப சவாலான ஒரு காரியமாக தான் ஆயிடுச்சு. அவங்க அந்த குடும்பத்தில் பிரிவினை வந்து ஒரு கிராமத்தில் அவங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. கடைசியில் அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மக கம்ப்ளைண்ட் பண்ணது நிமித்தம் அங்கே வந்து ஒரு பிரிவு வந்துருச்சு. கிராமங்களில் அதை வந்து ரொம்பவே அவங்க அற்பமாக, கிராமங்கள்லாம் சிட்டிலேயே நம்ம அப்படி தான் நினைப்போம். அப்படிப்பட்ட நிலைமையில் கடைசியில் பிரிவாயிடுச்சு. கடைசியில் இந்த மக கஷ்டப்பட்டுட்ருக்கா, நாள் போய்கிட்டே இருக்குது, அங்கே ஒரு சமாதானமே உண்டாகலை. அந்த சூழ்நிலையில் அப்போ ஒரு சவாலாக நாங்கள் வந்து அதை ஆண்டவர் ஒரு லீடிங் கொடுத்தாரு. சரி நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகப்பனோ தாயோ அதுக்கு முயற்சி பண்ணல அந்த மகளுடைய காரியங்களை கண்டு. ஆனால் நாங்கள் அதுக்காக ஒரு ஆவிக்குரிய தாயா தகப்பனா அதுக்காக அந்த ஊருக்கு போய் அந்த மகளையும் கூட்டிகிட்டு போய் ஒரு சமாதானம் பேசும்படியாக போனோம். கர்த்தர் கிருபையினால் போதகருடைய வார்த்தையிலேருந்து வாயின் மூலமாக ஆண்டவர் பேசினார், ஒரு நல்ல சமாதானத்தை கட்டளையிட்டார். நாங்கள் 3 பேராக போனோம். ஆனால் திரும்பி வரும்போது நாங்கள் 2 பேர் மாத்திரம்தான் வந்தோம். அந்த மகன் வந்து ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான காரியமாக இருந்தது. நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம், அதோடு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சின்ன ஒரு மனசு வருத்தம் வருது அந்த தாயாருக்கும் சபையில் உள்ள ஒரு சில காரியங்களுக்கும். அப்போ உடனே இவங்க இல்லைன்னா யாரை கொண்டாவது ஆண்டவர் வந்து இதை செஞ்சுருப்பார், எப்படியோ ஆண்டவர் வந்து சேர்த்து வைக்கணும்னு திட்டம் வச்சுருந்தாரு, அதுக்காக தான் இப்படி அனுமதிச்சார் அப்படின்னு ஈஸியாக அவங்க பேசுனாங்க. அது மாதிரி நம்ம வந்து அந்த நன்றி அறிதல் அப்படின்றது நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். ஈஸியாக அப்படி தூக்கி போடுற அந்த மாதிரி காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. 1 யோவான் 4வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 20வது வசனம், அதோட பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கண்ட சகோதரன்ட்ட முதலாவது நம்ம அன்பு கூர்ந்தாதான் காணாத தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் அப்படின்றத ஆண்டவர் வந்து ஒத்துப்பார். அதே மாதிரி தான் தான் கண்ட சகோதரனிடத்தில் நன்றியாக இருந்தால் தான் காணாத தேவன்கிட்ட நன்றியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம சுயநீதியிலேயே நம்ம வாழக்கூடாது. நம்ம முதலாவது காண்கிற சகோதரர்கள்ட்ட நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதை குறித்து ஒரு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 17வது அதிகாரம் 12வது வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆண்டவர் வந்துட்டுருக்காரு. அந்த கிராமத்தில் பிரவேசித்த உடனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது பாளையத்திற்கு புறம்பாக தான் அந்த 10 குஷ்டரோகிகளும் இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குஷ்டரோகம் அப்படின்றது இந்த நாட்களில் வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு காரியமாக இருக்குது. எத்தனையோ இடங்கள்ல அது வந்து சீக்கிரத்தில் சரி செய்யப்படுது. ஒரு சில இடங்களில் தான் அது முற்றி போய் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த நாட்களில் அது சுகப்படுத்தக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது. அந்த நாட்கள்ல வந்து அப்படி இல்லை, அது தேவனுடைய சாபம் அப்படின்னு நினச்சாங்க. இன்னொன்று அது பரவும் அப்படின்னு அவங்க அதை கணிச்சதுனால பாளையத்திற்கு புறம்பாக அப்படிப்பட்ட நபர்களை தள்ளி வச்சுருவாங்க. அவங்க தங்களுடைய குடும்ப நபர்களை பார்க்க முடியாது, குடும்பத்தோடு கூட இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடும்பத்திலேருந்து யாராவது வந்து சாப்பாடு கொடுத்தா அதை தான் வச்சு அவங்க அந்த ஜீவனத்தை ஓட்டணும். இல்லை யாராவது பிச்சை போடுவாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்களுடைய அனுதின அந்த ஆகாரத்துக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கடினமான காரியம். இன்னொன்று, மற்ற நபர்களோடு கூட அவங்க வந்து போகவே முடியாது. அவங்கள பார்த்தாலே எல்லாரும் தீட்டுன்னு சொல்லி கத்திட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த குஷ்டரோகிகள் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த குஷ்டரோகிகளாக சேர்ந்து பாளையத்திற்கு புறம்பாக எங்கேயாவது ஒரு கெபியில் குகையில் தங்கி இருக்கிற அந்த மாதிரி நாட்களில் ஆண்டவர் கிராமத்தில் பிரவேசித்த உடனே அந்த பாளையத்திற்கு புறம்பாக இருந்த அவங்க அந்த மனுஷர் 10 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 10 பேர் அவருக்கு எதிராக வராங்க. வந்துட்டு பக்கத்தில் வரல. நம்ம ஆண்டவர் நம்ம வேதத்தில் மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் பக்கத்தில் வந்து பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கூட தன்னுடைய சரீரத்தில் இருந்த அந்த உதிர ஊரலை தீட்டுன்னு அவன் நினைக்காதபடி தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சுத்தமாவேன் அப்படின்னு அந்த இடத்துல நெருக்கிட்டு வந்து அவள் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டா. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்ட வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே வாஞ்சிப்போம். ஆனால் இந்த குஷ்டரோகிகளுடைய நிலைமை, அவங்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் யார் பக்கத்துலேயும் போகக்கூடாது அப்படின்னு. அதனால் அவங்க அவருக்கு எதிராக வந்துட்டாங்க. ஆனால் பக்கத்தில் போகலை, தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சத்தமிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்கள அவர் பார்த்து உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஆண்டவர் ஒன்றுமே அந்த இடத்துல, அதாவது மற்ற ஒரு இடத்துல கூட நம்ம குஷ்டரோகியை தொட்டு சுத்தமாக்குனதை நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஈஸியாக ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்தோன்னா அது வந்து ஒரு கடினமான காலகட்டம். இந்த இடத்துல இவங்க 10 பேரும் ஆசாரியரை தேடி போனாங்கன்னா கண்டிப்பாக ஊருக்குள்ளே போகும்போதே எல்லாருமே கல்லெறிவாங்க, கல்லெறிப்பட்டே சாக வேண்டியது தான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவங்க புறப்பட்டு போகிறாங்க. இந்த பாருங்கள், அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வர்றது மட்டும் இல்லை, அதை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு அற்புதம் நடக்கும். இவங்க அதை விசுவாசித்து அவங்க போனாங்க. போகும்போது அந்த இடத்துல அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அடுத்த வசனம் பாருங்கள், 15வது வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அதாவது மற்ற 9 பேருமே போயிட்டாங்க. ஒருத்தன் மாத்திரம் என்ன பண்ணுறான், ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து அதுவும் உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நன்றியோடு கூட சுகமாயிடுச்சு அப்படின்ன உடனே யாருக்குனாலும் ஒரு விடுதலை பெற்ற உடனே ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எப்படி தன்னுடைய குடும்பத்தாரை பார்க்கணும் முதலாவது அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படி தான் இவனுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு சிறையிருப்பின் அனுபவம் போல தான் இந்த பாளையத்திற்கு புறம்பாக அவன் ஜீவிச்சிட்டு இருந்திருப்பான். அப்போ சுகம் கிடச்சிருச்சின்னு உடனே தன்னுடைய வீட்டையோ குடும்பத்தையோ ஊரையோ தேடி ஓடாதபடி இவன் அந்த இடத்துல சுகம் கொடுத்த நபருக்கு ஒரு நன்றி செலுத்தும்படியாக தேடி வரான். அதுவும் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை அப்படி மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துகிறான். அவன் சமாரியனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனை குறித்து சிறு பிள்ளையிலிருந்தே போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட நபர்கள் தேவனை தேடி வரல, நன்றி சொல்ல வரல. ஆனால் புறஜாதியாக இருக்கிற இவன் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஓடி வந்து அவன் நன்றி செலுத்துறதை வந்து பார்க்க முடியுது.
இதை மாதிரி தான் நம்ம, அதாவது நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவங்க அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம வெறும் வாய்ப்பேச்சாக பேசிக்கிட்டு இருக்காதபடி தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது தான் நம்ம தேவனுக்கு பிள்ளைகளாக மாற முடியும். அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 17வது வசனம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்போ ஆண்டவரே இதை வருத்தத்தோடு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுறாரு. இவனை ஆண்டவர் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு ஆசீர்வதித்து அனுப்புறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போது இந்த இடத்துல ஆண்டவருக்குள்ளே நம்ம ரொம்ப நாளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல மூலையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் விரும்புகிறதில்ல. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்து எதாகிலும் செய்து கொண்டு ஆண்டவருக்காக நம்ம வாழணும்னு வாஞ்சையோடு கூட செயல்படுற நபர்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் அவரோட பிள்ளைன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பிள்ளையான அந்த ஒரு தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தால் போதும், அதோட கடமை முடிஞ்சது, அப்புறம் 6 நாளும் நம்ம ஆண்டவரை பற்றி கவலையே பட வேண்டாம், நம்மளை பற்றி அவரும் கவலையே பட வேண்டாம் அப்படின்ட்டு ஏனோதானோன்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அனுதினமும் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம், தேவனிடத்தில் போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம், தேவன் என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்று ஆர்வமாய் வேதத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு பணக்கார நபர் அவங்க வீட்டு வாசலில் இருந்த குப்பை தொட்டியை ஒருத்தன் போட்டு கிளறதை பார்க்கும்போது அவன் நன்றி சொன்னானான். தேவனே, என்னை நல்லா எல்லா பொருளோட ஆஸ்தியோடு வச்சுருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல அந்த குப்பையை கிளறிக்கிட்டு இருக்கிறவன் அந்த இடத்துல தூரத்தில் போகிற வஸ்திரம்லாம் கிழிஞ்சு தொங்கிட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தனை பார்த்துக்கிட்டு அவன் சொன்னானா, தேவனே எனக்கு ஆகாரத்தை கொடுத்துருக்குறீங்க, நான் அந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தனாக இல்லையே அப்படின்னு சொன்னானா. அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவன் தூரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறத பார்த்து சொன்னானா, எனக்கு மனநிலை தான் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு நேரம் நல்லா இருக்கேன் ஒரு நேரம் நல்லா இல்லை, ஆனால் அவன் உயிருக்கே போராடிட்டு இருக்கானே அந்த அளவுக்கு நான் இல்லையே அப்படின்னு சொன்னானா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸில் போன நபர் அங்கே இறங்கி போகும்பொழுதே அங்கே 2-3 அந்த பிரேதங்களை தள்ளிக்கிட்டு வர்றதை பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் எப்பயுமே நம்ம அந்த மாதிரி காட்சிகளை பார்க்க முடியும். அது பிரேதம் அப்படின்னே நமக்கு தெரியாது. சில நேரங்களில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் பச்சை கலர் துணியில் நல்லா சுற்றி வச்சுருப்பாங்க, லிஃப்ட்டில் இறக்குவாங்க, எல்லா இடத்துலையும் தானாக சும்மா அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பிரேதங்களை பார்க்கும்போது இவன் நினச்சானா, நான் ரொம்ப சீரியஸான நிலைமையில் மருத்துவமனைக்கு வந்திருக்கேன், ஆனால் இந்த பிரேதம் மாதிரி நான் ஆகலை, என்னுடைய உயிர் இன்னும் எனக்குள்ளே இருக்கே, தேவனே உமக்கு நன்றி அப்படின்னு சொன்னானா. இதில் யார் தான் தேவனை துதிக்கலை அப்படின்னா அந்த மரித்து போன நபர் மட்டும்தான் தேவனை துதிக்காத ஒரு நபராக அவன் இருந்தான். அப்போது மரித்து போகிற வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்க தேவனை துதிக்க, தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை துதிக்க. நம்ம அனுதினமும் அவருடைய சமூகத்திலேருந்து எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதாவது சில நேரங்களில் மருத்துவமனைக்கு போனால் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த கொரோனா டைம்லலாம் அந்த ஆக்சிஜனுக்காக ஒருத்தரும் போராடினது, சுவாசிக்க முடியாமல் அந்த நுரையீரல் பழுதுபட்டு அந்த அளவுக்கு அப்போ ஆண்டவர் நம்மளை நல்லா ஃப்ரீயாக ஆக்சிஜனை கொடுத்து சுவாசிக்க வச்சுருக்காரு. இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவர் இவ்வளோ தூரம் நம்மளை நல்லா வச்சுருக்காரு. நம்ம இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் அதுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோமா? விசேஷமாக இந்த உபவாச நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் உபவாசிக்கிறோமா? இல்லை எதுவுமே இல்லை, எல்லாமே அவர் எனக்கு கொடுக்கணும், நான் மட்டும் அவரை தேடவே மாட்டேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோமா? நம்ம தேவ சமூகத்தில் ஆராய்ச்சி செய்வோம். ஒருவேளை நம்ம தேவனை விட்டு தூரமாக இருந்தால் நம்ம இந்த சமாரியனை போல தேவனை தேடி மகிமைப்படுத்தக்கூடிய நபர்களாக, அவன் அந்நியனாக இருந்தால் கூட ஆண்டவரை தேடி வந்தானே, அதே போல் ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு நபர்களாக நம்ம மாற நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம்.
ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிற கட்டளைகளின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. முதலாவது நாங்கள் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா, தேவன் அனுதினமும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல அப்பா காற்றுக்காக, நல்ல உணவுக்காக, நல்ல உடைக்காக, நல்ல இருப்பிடத்திற்காக உம்மை துதிக்க, உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அடுத்தபடியாக ஏற்ற நேரத்தில் ஏற்ற நபர்களை கொண்டு வந்து, ஒத்தாசை செய்யக்கூடிய நபர்களை கொண்டு வந்து தேவன் காரியங்களை நடப்பிக்கும் போது அந்த நபர்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மறந்து போகாதபடி நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கண்ட சகோதரர்கள் செய்கிற ஒத்தாசையை மறந்து போகிறவர்கள் காணாத தேவன் செய்கிற நன்மைகளை எப்படி மறந்து போவாங்க? ஆவியானவரே அப்பா, சந்திங்க ராஜா. அப்பா, நீர் செய்கிற நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கக்கூடிய நபர்களை எழுப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. அப்பா, சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று நீர் தேடினது போல தேடாதபடி அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் உமக்கு அருகிலே இருக்க, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் அப்பா நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு வழி நடத்துங்கப்பா. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு கடந்து செல்லுங்கள்.